Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சார் வணக்கம். தங்கத்தினுடைய விலை ஏறும் இறங்கும் பார்த்துருப்போம். ஏறிக்கிட்டே இருக்கிறது முதல் முறையா பார்க்குறோம். என்ன காரணம் சார்? இதுக்கு முக்கிய காரணம் உலக பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த போர் இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ரஷ்யா உக்ரைனுடைய போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இது மாதிரியான போர், அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானுடைய போர், இதெல்லாம் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும். அந்த பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் விலை உயரும். இந்த பாதிப்பு நீங்குவதற்கு பல வருடங்கள் ஆகும். அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டுதான் போகும். குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு. இந்த அக்ஷய திருதியில விலை ஏறி இருக்கு, விற்பனை எப்படி இருக்கு சார்? பெரிய முதலீட்டாளர்களும் எல்லாருக்குமே தெரியும், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் அந்த அளவுக்கு லாபம் வராது, பாதுகாப்பாக இருக்காது. ஆனால் தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் நிச்சயமாக அது ஒரு பாதுகாப்பான முதலீடு மற்றும் நீண்டகால முதலீட்டுக்காக உகந்த தங்கம் மட்டுமே என்பதால் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. எப்பொழுதெல்லாம் இதன் முதலீடுகள் அதிகரிக்குமோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டுதான் வரும். கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த அட்சய திருதிக்கு விற்பனை எப்படி சார் இருக்கு? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 30% கூடுதலாக விற்பனையானது. இப்போ வர்த்தகம் சொல்லும் போது இத்தனை கோடி ரூபாய் வர்த்தகம், இல்ல இத்தனை டன் வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் எப்படி எவ்வளவு வந்திருக்கும்? எல்லா தமிழகம் முழுவதும் நாங்கள் எல்லா பெரிய வர்த்தகரிடையே நாங்கள் பேசினப்ப சொன்னாங்க, கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருந்தது. அவங்க சொன்ன டேட்டா தான் 30% கூடுதல் அப்படிங்கிறது. அதனால நிச்சயமாக இந்த வருடம் கடந்த ஆண்டை விட 30% கூடுதலாக விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 30% நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்ப இத்தனை டன்னுல இருந்து இத்தனை டன் அதிகரிச்சிருக்கு. சோ இவ்வளவு 10,000 கோடி ரூபாய் வர்த்தகம் அது 1,500 கோடியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்பவுமே நாங்க வர்த்தகத்தை இடையில தான் எடுத்துப்போம் தவிர ரூபாயில எடுத்துக்கிட்டு, ஏன்னா ரூபாயுடைய வேல்யூ அப்படியே ஏறி போகுது. அதனால அதை நாங்க எடுத்துக்கிறது இல்ல. எவ்வளவு கிலோ வித்தீங்க, எவ்வளவு இடையில வித்தீங்க தான் கேட்போம். அப்போ ஒரு தடவை சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக ஒரு 30%, 35%, 20% கூடுதலா சொல்லுவாங்க. அதெல்லாம் கணித்து பார்க்கும்போது ஆவரேஜா 30% இந்த வருஷம் கூடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் ஏன் அந்த கேள்வி கேட்கிறேன்னா, ஒட்டுமொத்தமா கடந்த ஆண்டு எத்தனை டன்னு போயிருக்கோம், இந்த ஆண்டு அந்த 30% எவ்வளவுல இருந்து எவ்வளவு உயர்ந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறது. என்ன விற்பனையானதோ அதுல 80% கூடுதலாக முன்பதிவு மூலமே விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே நுகர்வோர்கள் 15 நாட்களாக எல்லா நகைக்கடைகளும் முன்பதிவு செய்ய தொடங்கிவிட்டன. அந்த முன்பதிவில் 80% ஏற்கனவே முன்பதிவு செய்து விட்டார்கள். அப்படின்னா விற்பனை நல்லா இருக்கு, மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சி இருக்கு, இல்ல வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த முன்பதிவு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது இந்த தடவை. வரும் நாட்கள்ல தங்கத்தோட விலை எப்படி இருக்கு சார்? இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? முதலீட்டாளர்கள் மட்டுமல்லாமல் பெரிய வல்லரசு நாடுகளும் தங்கத்துடைய இருப்பை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் அதுதான் ஒரு மாற்றுப் பொருளாக, அதாவது ரூபாய்க்கு ஒரு மாற்றுப் பொருளாக தங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அவங்களுக்கு அது தேவைப்படுறதுக்காக ஏற்கனவே எல்லா பெரிய நாடுகளும் தங்களுடைய இருப்பை தங்கமாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இப்ப தட்டுப்பாடு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கா சார்? நமக்கு கேட்கிற மாதிரியான ஸ்டாக் நமக்கு கிடைக்குதா, இல்ல அதுல வர்றது கொண்டு வரதுல இருக்கு? ஒரு வருஷத்துக்கு நம்ம அபிஷியலா 1500 டன் நம்மளுக்கு தேவைப்படுது. அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு நமக்கு கிடைக்குது. அதுல எந்த இதுவும் இல்லை, நமக்கு டிமாண்டும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்னதை பார்க்கும் போது ஏழைகள் இன்னமும் கஷ்டப்படுறதுக்கான ஒரு சூழல் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தங்கத்தின் மீது முதலீடு அதிகரிக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.